எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அது யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 17 சொல்லித்தரேன். இப்போ இன்டகிரேஷன் பார்ட்ஸ் எல்லாமே ரெண்டு டேர்ம் இருக்கும். ஸோ அது வந்து ஐலேட்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் தான் அதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஐ ஃபார் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, எல் ஃபார் லாகர்தமிக் ஃபங்க்ஷன், ஏ ஃபார் அல்ஜிப்ரா, டி ஃபார் ட்ரிக்னாமெட்ரி, இ ஃபார் எக்ஸ்பனண்ட். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண இன்டகிரல் யூடிவி. இது ஷார்ட்டாக புக்கில் வந்து இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கும். இது ஷார்ட்டாக இப்படி கூட எழுதிக்கலாம். இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் 17 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைண்ட் இன்டகிரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் காஸ்ன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரா. இப்போ அல்ஜிப்ரா தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த அல்ஜிப்ராவை இப்போ இங்கே யூ வந்து அல்ஜிப்ராவை தான் அசிவ் பண்ணோம். ஸோ யூ ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல டிவி இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து செகண்ட், அதுக்கப்புறம் தான் அல்ஜிப்ராக்கு அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி இருக்கிறதுனால இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். அந்த மீதி ரெண்டு டேர்மை இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். யூன்னு அசியூம் பண்ணியிருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்டகிரல் டிவின்றதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ யூ டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் டிவி வந்து இப்போ இன்டகிரல் டிஎக்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி இன்டகிரேஷன்லாம் கொடுத்துருக்கேன். இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் டிவின்னு இருக்கிறதுல வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா சைன் எக்ஸ் சைன் எக்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. யூ வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ். வி வந்து சைன் எக்ஸ் மைனஸ் இன்டகிரேட் வி வந்து சைன் எக்ஸ், டியூ வந்து டிஎக்ஸ். ஸோ இதை இந்த பார்ட் இன்டகிரேட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதில் என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னா இன்டகிரல் சைன் எக்ஸ்க்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்டகிரல் காஸ் எக்ஸுக்கு வந்து சைன் எக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டகிரல் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 18. இன்டகிரல் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஹைலைட்டில் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ எல் வந்து இப்போ லாக் எக்ஸ் எடுத்துக்கணும். யூ ஈக்குவல் டு இதான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே இதில் யூஸ் பண்ண போகிறோம். யூ வந்து லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூன்னு எடுக்கிற டேர்ம் எப்பயுமே டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணணும். டி ஈக்குவல் டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/x dx. மீதி இருக்கிறது இன்டகிரல் டிவி. இன்டகிரல் டிவி வந்து இன்டகிரல் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இன்டகிரல் டிவி வந்து வி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூன்றது லாக் எக்ஸ், விங்கிறது எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் வினா எக்ஸ், டியூ வந்து 1/x dx. ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். x log x minus x plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 19. இன்டகிரல் x e power x dx. ஸோ ஹைலைட்டில் அல்ஜிப்ராக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதை யூன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்பரண்ட் வந்து இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ.
ஸோ யூங்கிறது வந்து எக்ஸ், யூ ஈக்குவல் டு எக்ஸ். யூன்னு எடுத்துக்கிறதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டி ஈக்குவல் டு டிஎக்ஸ். மீதி இருக்கிற டேர்ம் இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெக்ரல் டிவி வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண இ பவர் எக்ஸ் தான். இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இந்த சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இன்டெக்ரல் யூவின்றது யூ வந்து எக்ஸ், வி வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் வி வந்து இ பவர் எக்ஸ், டியூ வந்து டிஎக்ஸ். இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next example 20. Integrate x sin inverse x by root of 1 minus x square dx. So highlightல இன்வெர்ஸ் டிக்னாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால இதை u எடுத்துக்கணும். மற்ற டேர்மில் இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இதில் யூன்றது வந்து சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் தான் நம்ம யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இன்வெர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ யூ ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். மற்ற டேர்ம் எல்லாமே இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண டியூ சைன் இன்வெர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் வந்து வி. இப்போ இங்கே இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ லெட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோடனே நான் அந்த பார்ட் இங்கே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x dx ஈக்குவல் டு டிடி. ஸோ இதில் வந்து எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 டிடின்னு ஆகிடும். ஸோ இந்த பார்ட் வந்து இப்போ இந்த எப்படி மாறுதுன்னா மைனஸ் 1/2 இன்டெக்ரல் டிடி பை ரூட் டி. இது வந்து டி பவர் ஆஃப் மேலே கொண்டு போயிடணும். வி ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இன்டெக்ரல் டி பவர் மைனஸ் ஆஃப் ரூட் டினா டி பவர் ஆஃப் நியூமரேட்டர் கொண்டு போகிறனால டி பவர் மைனஸ் ஆஃப் டிடி. இன்டெகிரேஷனில் இந்த இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மில் இருந்தால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 1/2 டி பவர் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. ஸோ 1 மைனஸ் ஆஃப் வந்து ஹாஃப் மைனஸ் 1/2 டி பவர் ஹாஃப் பை டி ஹாஃப். இந்த ஆஃப் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் டி பவர் ஹாஃபை ரூட்டின்னு எழுதலாம். டி வந்து என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த வியோட வேல்யூ வந்து இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுதான் இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. u வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் u வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ், v வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டெக்ரல் v வந்து மைனஸ் ரூட் 1 மைனஸ் ஸ்கொயர். இதில் உள்ள மைனஸ் அது ப்ளஸ் ஆகிடும். ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். du ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரூட் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு. ஸோ இதுவும் இது கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் வந்து மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.